ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம் அவர்களுடைய நபியாகிய இறுதி நபியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றுக்கொண்ட நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். யாருக்காகவும் எவருக்காகவும் அதில் நாம் கருதலும் கூட நாம் அதில் இருந்து பிரிவாக போவதில்லை. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கொள்கையை பற்றி சொல்கின்ற பொழுது பல இடங்களில் எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகைக்கு செல்லாதவர்கள் தொழுகாதவர்களுடைய கேடு என்ன என்பது ஹதீஸில் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய மானக்கேடான விஷயங்களில் இருந்து தடுப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம் தொழுகை. இப்படிப்பட்ட மிக லேசான இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் நாம் எல்லாம் பிறந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நல்ல விஷயங்களை இது போன்ற நிகழ்வின் மூலமாக நடத்தி அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது இப்படிப்பட்ட நிர்வாகிகளுடைய கடமை, பொறுப்பு. அந்த பொறுப்பை மிக சரியாக இறைவனுடைய ஒரு உதவினால் மீலாது விழா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் என்று எல்லாருமே முஸ்லிம்களுக்கானவர்கள். அரசியலும் ஆன்மீகத்தையும் மிக தெளிவாக செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அழகான ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய உமர் பாருக் அவர்களும் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஹாஜி பி.எம். ஹுமாயூன் அவர்களும் மாணவர்களுடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பி அன்சர் அவர்களும் அதே போல மதரசாவுடைய வளர்ச்சியிலே அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஹாஜி எம். முகமது மைதீன் அவர்களும் வேலையில் அமர்ந்திருக்கிறார். அதே போல தினமும் உங்களுக்கு முன்பாக யார சொல்லலா என்ற ஒரு பாடலை பாடுகிறாரே ஆட்டோ சலாம்பை, அவரும் இந்த வேலையில் இருக்கிறார். அதே போல தொண்டரணியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமை தம்பி காஜா அவர்கள், அதே போல தம்பி மார்க்கெட் கனி என்று சொல்லக்கூடியவர் அருகில் இருக்கிறார். அவரும் தாய்க்கு முஸ்லிம் லீக்கை சேர்ந்தவர். அவர்களோடு இணைந்து அருகில் இருக்கக்கூடிய கிளை 29வது வார்டுடைய தலைவர் அருமை தம்பி ஆரிஃப் அவர்கள், அவர்களோடு இணைந்து இந்த மதரசா